சிறுவர் நிகழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். வானமே இல்லை சிறுவர் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்பொழுது இன்று நாங்கள் சிறுவர் நிகழ்ச்சியில் இன்று இரண்டாவது தடவையாக எங்களோடு கவிதன் இணைந்து கொள்கின்றார். அவரை இப்பொழுது இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கவிதன். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்கள்? நான் சுகமா இருக்கிறேன். நீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். அப்போ சரி, இன்று உங்கள் பொழுது எப்படி போனது? இன்று எனக்கு இன்றைக்கு நல்லா போனது. என்ன சாப்பிட்டீங்கள்? கொத்துரொட்டி சாப்பிட்டது அப்பா அந்த ரெஸ்டாரண்ட்ல. அப்படியா? கொத்துரொட்டின்னு சொன்னதும் எனக்கும் பசிக்கிறது. சரி, உங்களுக்கு கொத்துரொட்டி என்ன விருப்பமா? என்ன இன்று என்ன நீங்கள் கதைக்க போறீங்க? இன்றைக்கு மொபைல் போன்ஸ் பற்றி கதைக்கப்பேன். சரி, தொலைபேசி பற்றி. கை தொலைபேசி பற்றி கதைக்க போறீங்களா? என்ன? சரி, நீங்கள் கதைங்க. நான் கேட்டுக்கொண்டிருக்கணும், நேயர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறுங்கள். என்ன சொல்ல போகிறீர்கள்? கை தொலைபேசியை பற்றி என்ன சொல்ல போகிறீர்கள்? அதன் குறையும் நன்மைகளும் தீமைகளும். சரி, சொல்லுங்க. நன்மைகள் அது படிப்புக்கு சரியான தேவை வரும். ஏண்டா உற்பத்தியாம் காலத்துல பள்ளியெல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் ஆன்லைன்ல தான் செட் பண்றாங்க. அதால நீங்க தொலைபேசிய வச்சிருந்தாதான் அது வடிவா செய்யலாம். வேற நிறைய கத்துக்க முடியும் இன்டர்நெட்ல. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு மேத்ஸ் சம் புரியலைன்னா யூடியூபை யூஸ் பண்ணி டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பார்த்து டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நன்மைகள், பேரண்ட்ஸோட கான்டாக்ட்ல இருக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கூல் ட்ரிப் முடிஞ்சு பஸ் லேட் ஆனா ஒரு சைல்டு பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி நான் சேஃபா இருக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆகும் என்று சொல்லலாம். இதால பேரண்ட்ஸும் டென்ஷன் ஆகாம இருப்பாங்க. மூன்றாவது, இன்டர்நெட் மூலமா உலக நியூஸ், சயின்ஸ் டிஸ்கவரி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி எல்லாம் கத்துக்கலாம். இது பள்ளியில லேர்னிங்க்கு மேல நாலேஜ் கொடுப்போம். டீச்சர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா ஸ்டூடெண்ட் இன்டர்நெட்ல ரீசர்ச் பண்ணி நல்ல இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம். நாலாவது, டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம். ஃபியூச்சர்ல கூடுதலா எல்லா ஜாபும் டெக்னாலஜி, கை தொலைபேசி எல்லாம் யூஸ் பண்ணும். சின்ன வயசுல இருந்து மொபைல் யூஸ் பண்ணா தெரிஞ்சிருந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸே இம்ப்ரூவ் ஆகும். ஒரு சின்ன பிள்ளை டாக்குமெண்ட் கிரியேட் பண்றது, இமெயில் அனுப்புறது, ஆன்லைன் மீட்டிங் ஜாயின் பண்றது, இதெல்லாம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல அட்வான்டேஜ் கிடைக்கும் இப்ப வேலைகளுக்கெல்லாம். ஆறாவது, மொழிய இம்ப்ரூவ் ஆக்கலாம். இங்கிலீஷ், தமிழ், பிரெஞ்சு, ஜெர்மன் மாதிரி புது லாங்குவேஜஸ் ஆப் மூலமா ஈஸியா கத்துக்கலாம். இப்ப நாங்க ஐஎல்சி ரேடியோல கதைக்கிற மாதிரி இப்படி கதைச்சு பழகலாம். நாங்க தமிழ எங்கண்ட மொழிய வளர வைக்கலாம். வேற வரும் எதிர்காலத்துக்கு படிப்பிக்கலாம். இப்ப தீமைகள் அடிக்ஷன் வரலாம். இப்ப யூடியூப், சோசியல் மீடியா யூஸ் பண்றது அதிகமான சில்ட்ரன் மொபைலுக்கு அடிமையாக்கிடலாம். அதனால வேற இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஒரு விதத்துக்கு சொல்றேன், எக்ஸாம் நெக்ஸ்ட் டே இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் பப்ஜி இல்ல ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு மிட் நைட் வரைக்கும் இருந்து
மிட் நைட் வரைக்கும் விளையாடி அடுத்த நாள் எக்ஸாம்ல டயர்டா இருப்பான். அதால மார்க்ஸும் குறையும், பேரண்ட்ஸும் அப்செட், எல்லாரும் அப்செட். ரெண்டாவது படிப்புக்கு எஃபெக்ட் ஆகும். ஹோம்ஒர்க் பண்ணும்போது நோட்டிபிகேஷன்ஸ் வந்தா அட்டென்ஷன் டிவர்ட் ஆகும். இந்த சோசியல் மீடியா ஆப்ஸ்லாம் இந்த அட்டென்ஷனை வச்சுதான் அவங்களும் காசு உழைக்கிறாங்க. அதால நாங்க மொபைல் யூஸ் பண்ணக்கு இவ்வளவு நோட்டிபிகேஷன் அனுப்பலாமா அவ்வளவுக்கு அனுப்பி தீருவாங்க. ரெண்டாவது இப்ப ஒரு நிமிஷம் பார்த்தால் கூட அவங்களுக்கு 100,000 pounds கிட்ட ரீசர்ச் பண்ணி பார்த்தேனா. மூன்றாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம். கண்ண நேரம் பார்த்தால் ஐ ஸ்ட்ரெயின், ஹெடேக், நெக் பெயின், ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். ஒரு 5 to 6 hours ஒரு பிள்ளை யூஸ் பண்ணா ஸ்கூல்ல அட்டென்ஷன் குறையும், நித்திர வரும், வேற கிளாஸ்ல கான்சென்ட்ரேஷன் இருக்காது. அதால பேட் ஹேபிட்ஸ் ஆயிடுமே. வேற மேஜர் சரியான இதானது ஃபேமிலி பாண்டிங் குறையும். அம்மா அப்பா கூட பேசுற நேரம் குறைஞ்சிடும். எல்லாரும் அவங்க போன்லயே பிஸியா இருப்பாங்க. அதால அன்பு வருது விதம் குறையும். சாப்பாட்டு நேரத்துல எல்லாரும் சேர்ந்து பேசுறதுக்கு ஒரு போன் பார்த்துட்டு ஒரு போன் ஒரு ஆள் பார்த்து கொண்டிருந்தா அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வீக் ஆகலாம். அடுத்தது பந்து விளையாட்டு, கிரிக்கெட், ஃபுட்பால் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறையலாம். ஏண்டா இந்த மொபைல் யூஸ் பண்ண நேரம் ஒரு சைல்டு வந்து வெளியில போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடினாலே அது உடம்புக்கு நல்லது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு கிரவுண்டுக்குள்ள விளையாடும் போது ஒரு பிள்ளை வீட்டுல மொபைல் கேம் தான் விளையாடினா பிசிக்கல் ஃபிட்னஸ் குறையும். வேற இப்ப கொமனா வருது சைபர் புல்லிங். சைபர் புல்லிங்டா இப்ப டிஸ்கார்ட் ஒரு சோசியல் மீடியா ஆப் இப்ப சரியான ஃப்ரீக்வெண்டா வருது. அதுல வந்து இப்ப நீங்க சாட் பண்ணலாம் இப்ப தெரியாத ஆக்களோட. இப்ப அந்த ஆப்ல இப்ப ஃபேக் அக்கவுண்ட் வச்சு லைக் ஃபேக் அக்கவுண்ட் வச்சு ஸ்கேம் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு இப்ப நான் அன்னைக்கு கொண்டு வாசிச்சு பார்த்தேன்னா ஒரு ஆண் இந்த டிஸ்கார்ட் ஆப்ல ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சாரு. அவர் வந்து நான் உங்களோட ஃப்ரெண்ட் சொன்னது. அப்ப இவர் 2 பேரும் காய்ச்சி இவர் வந்து வீட்டு லொகேஷனை கொடுத்துட்டார். வீட்டு லொகேஷன் கொடுத்தா அடுத்த நாள் ஆளை தூக்கியாச்சு அங்க இந்த காணையில. அது பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஸோ உங்களோட பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும், உங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளா இதெல்லாம் தடுத்ததுக்கு எங்கட அம்மா பேரண்ட் லிங்க் வச்சு டைம் லிமிட் பண்ணுவா. இப்ப ஒரு நாளுக்கு 30 நிமிஷம் மாதிரி டைம் லிமிட் பண்ணுவா. இப்ப நான் வந்து இந்த நன்மையும் சீனியல் வச்சு என்ன சொல்ல போறேன்னா, போன் ஃபுல்லா மறிக்காதேங்கோ, ஆனால் அதிகமா பாவிக்கவும் விடாதேங்கோ. ஒரு லிமிட்டா இருக்கணும் எல்லாமே. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. ஒரு அளவுக்கு இருந்தாலும் நல்லது. மொபைல் போன் ஒரு நல்ல ஒரு நல்ல முறையிலே பாவிக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறீர்கள் இல்லையா? இல்ல சரி, பரவாயில்லை. மொபைல் போன் கணக்கு நல்ல இது வச்சிருக்குது, ஆனா கிட்டவும் வச்சிருக்கு. கரெக்டா யூஸ் பண்ணினா எஜுகேஷன், சேஃப்டி, நாலேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனா ஓவரா யூஸ் பண்ணா ஸ்டடீஸ், ஹெல்த், பிஹேவியர், உங்கள் சோசியல் லைஃப் இல்லாட்டி ஃபேமிலி லைஃப் கூட எல்லாத்தையும் பாதிக்கப்படும். அதனால சில்ட்ரன் மொபைல் போன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியோட லிமிட்டட் டைம்ல
பேரண்டல் கைடன்ஸோட அதான் முக்கியம். பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணினாதான் பிள்ளைகள் வந்து அது தெரியும், வேற அதுக்கு புரியும். என்ன யூஸ் பண்ணினாதான் பெஸ்ட். அருமையாக என்னவென்றால் நான் தடுக்காமல் அதிலே கேட்டுக்கொண்டு ஓமோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது என்னவென்றால் நான் உங்களை நீங்கள் கூற வந்ததை நீங்கள் கூற முடியாமல் போய்விடும். இவ்வளவு ஒரு அருமையாக இவ்வளவு ஒரு விளக்கமாக நன்மை தீமை இரண்டையும் வந்து சமனாக ஒரேடியாக நன்மை என்று சொல்லாமல் ஒரேடியாக தீமை என்று சொல்லாமல் இதனால் வரும் விளைவுகள் என்னவென்றெல்லாம் வடிவாக நீங்கள் கூறிவிட்டீர்கள். முதல் வந்து நன்மை என்னவென்றால் முதலாவது ஹோம்ஒர்க், அதாவது வீட்டு பாடம் வீட்டிலே வந்து செய்வதற்கு வீட்டு வேலை செய்வதற்காக அது பள்ளிக்கூடத்திலே தரும் வேலைகளை வீட்டிலே செய்வதற்காக கட்டாயம் கைத்தொலைபேசி வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். ஏனென்றால் இது ஒரு வகையில் உண்மை. ஏனென்றால் எல்லா பள்ளிக்கூடங்களிலுமே வந்து இப்பொழுது அவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போது கட்டாயம் அது தேவை. அதேபோல் நிறைய விடயங்களை வந்து நீங்கள் கூறுவீர்கள். கணினி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து அதை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அதை வந்து கூடுதலாக மென்மேலும் கொண்டு வருவதற்கு தொழில்நுட்பம், டெக்னாலஜி, லாங்குவேஜ், மொழி கதைப்பதற்கு அல்லது மொழியை இம்ப்ரூவ் பண்ண வைப்பதற்கு நிறைய விடயங்களை வந்து நன்மையாக நிறைய விடயங்களை சொல்லியிருக்கிறார். அதேபோல் முதலாவதாக சொன்னது அடிக்ஷன், அதாவது இந்த அடிமை, ஒன்றுக்கு அடிமையாவது. அது வந்து கிட்டத்தட்ட அது போதை மாதிரி தான் இருக்கும். அதை கூறியிருந்தீர்கள். நிறைய விடயங்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். என்று சொன்னால் நான் நேரத்தையும் பார்க்க வேண்டும். உண்மையாக கவிதன் நேயர்கள் பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த வயதிலேயே வந்து நீங்கள் இவ்வளவு அறிவோடு இவ்வளவு பகுத்தறிந்து, அதுதான் அந்த பகுத்தறிவு வேண்டும். என்ன எது எப்படி நாங்கள் செய்ய வேண்டும் என்று. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். நீங்கள் அதை நேர்மையாக கூறுங்கள். அது பரவாயில்லை, பிள்ளையோ சரியோ. நீங்கள் எந்த தேவைகளுக்கு நீங்கள் உங்கள் கைத்தொலைபேசியை நீங்கள் உபயோகிக்கிறீர்கள்? உங்களுக்கு அது சில வேளை விளையாடக்கூட உங்களுக்கு விருப்பமாக இருக்கும். உண்மையாக நான் போய் சொல்ல மாட்டேன். நான் சில வேளையில் நான் சொல்வேன் சீனி கூடாது, உண்மையாக கூடாது என்றால் நான் ஆனால் பாவிக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், அது கட்டாயம் குறைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் செய்வதை கூறுங்கள். நீங்கள் இப்பொழுது பொதுவான விடயத்தை நிறைய வடிவாக சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் எப்படி பாவிக்கிறீர்கள்? இப்போ அம்மா வந்து எனக்கு ஒரு நாளுக்கு 30 நிமிஷம் தான் ஃபோன் ஸ்க்ரீன் டைம் கொடுப்பான். இப்போ அந்த 30 நிமிஷத்துல நான் வந்து நான் கிரிக்கெட் விளையாடுவேன். லைக் கிளப்புக்கு இப்போ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விளையாடி கொண்டிருக்கிறேன். இப்போ அதால எனக்கு கிரிக்கெட் இருந்தால் சரியான பிடிக்கும். அதால நான் ஃபோனை பாவிக்கிறேன். அந்த கிரிக்கெட் கேம் விளையாடி இல்லாட்டி அந்த யூடியூப்ல எல்லாம் இப்படி அந்த கிரிக்கெட் ஷாட் இப்படி அடிக்குதுண்டு அந்த நன்மைகளுக்காக தான் நான் பார்க்கிறேன். இப்ப சில நேரம் இப்ப எனக்கு போரிங்கா இருந்தால் இல்லாட்டி நான் போரிங்கா இருந்தா இல்லாட்டி விளையாட ஒன்றும் இல்லை வேண்டா நான் வந்து போன் பாக்குறேன். ஆனா அந்த டூ மச்சாவும் பார்க்க மாட்டேன். சரி, ஆனால் நீங்கள் அந்த கட்டுப்பாட்டை வந்து நீங்களாக யோசித்து செய்தீர்களா அல்லது அம்மா அப்பா சொன்னார்களா? இல்லை நீ இது செய்யப்படாது, இது கூடாது என்று சொன்னார்களா? அல்லது நீங்களே யோசித்தீர்களா? இல்லை நான் ஏன் இது தேவையில்லாத வேலை, இதுக்குள்ளே போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களா? நான் தான் நினைத்தேன். ஏனென்றால் 7ஆம் ஆண்டுக்கு அம்மா அப்பா போன் தந்துவினோம். சரி, அந்த வருஷம் என்று நான் எனக்கே தெரிஞ்சிட்டு நான் அதிகமா பாவிக்கிறேன். படிக்காமல் நானே கூட பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ நான் அம்மா அப்பா அடும்படிவா காய்ச்சி நான் எனக்கு இப்படி மாதிரி ஒரு லிமிட் செட் பண்ணி தாரியோ என்ன ஹெல்ப் பண்ண இந்த இதை கண்ட்ரோல் பண்ண. அதை வச்சு இப்ப அம்மா அப்பா என்ன ஹெல்ப் பண்ணி ஸ்டடியல் கிரிக்கெட் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் இதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். டைம் லிமிட் வச்சிருக்கணும். சரி, அருமை. என்னவென்றால் நான் உங்களை ஏன் இடைநிறுத்துகிறேன் சொன்னால் நீங்கள் தொடர்ந்து இந்த வானொலியோடு இணைந்து கொண்டு இருக்க போகின்றீர்கள். இன்னும் எவ்வளவோ விடயங்களை வந்து உங்கள் மூலம், அதாவது உங்களை போன்ற சிறுவர்கள், உங்களை போன்றவர்களுக்கு தான் நீங்கள் எங்களை மாதிரி பெரியவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தர நிறைய இருக்கின்றது நல்ல விடயங்களை. ஏனென்றால் பெரியவர்களுக்கு கூட சில விடயங்கள் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? அப்போது அதை வந்து நான் உண்மையாக உங்கள் பெற்றோருக்கு முதல் வந்து நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக நீங்கள் யோசித்து இல்லை இது எனக்கு வந்து ஒரு என்ன சொல்வது
நான் செய்யும் பொழுது எனக்கு இது கூடாது, இதற்குள் போகக்கூடாது, நான் ஏன் வீணாக செய்யணும், ஆனால் விளையாட்டு நிச்சயமாக தேவை என்றெல்லாம் இப்படி சொல்கிறீர்கள். இப்பொழுது நேயர்கள் வந்து உங்களோட கதைப்பார்கள், ஓரளவுக்கு உங்களையும் அவர்கள் வந்து வாழ்த்துவார்கள். கவிதன், நிச்சயமாக அடுத்தடுத்த வரும் காலங்களிலே வந்து நீங்கள் வந்து இன்னும் வெவ்வேறு விடயங்களை கொண்டு வந்து எமது மக்களுக்கு, எங்களுக்கு என்ன சொன்னால் எங்களுக்கு பெரியவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறத நிறைய விடயங்கள். அப்போது நீங்கள் வந்து இப்பொழுது தொழில்நுட்பம், அதாவது இந்த டெக்னாலஜியில் வந்து நீங்கள் வந்து கூடுதலாக தெரிந்தவர்களாக மாறிக்கொண்டு வருகிறீர்கள். அதை வந்து நாங்கள் சரியான பாதையில் வந்து அதை யூஸ் பண்ண வேண்டும், அதை வந்து நாங்கள் பிரயோசனப்படுத்த வேண்டும். சரி, இப்பொழுது ஒரு மாமி வந்திருக்கின்றார், அவரோட கதையுங்கள். வணக்கம் நிரஞ்சலா. வணக்கம் கவிதன். வணக்கம் ஆண்டி. நான் பிரான்ஸ் கதைக்கிறேன். 1000 ஒருத்தனப்பா. நீங்கள் கேட்டு கொண்டிருக்க எங்களுக்கு தெரியாத விடயங்களை சொல்லுங்க. எனக்கு உங்கள்ட்ட ஒன்று பிடிச்சது, உற்பத்திய காலத்துல சொன்னீங்களே, உற்பத்தின்னு வாங்கிட்டீங்க. அது எனது அப்பம்மா சொல்லுவா, உப்ப வந்தனண்டாண்டு நீங்க சொல்லிக்க உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கு வேணும்னு சொல்லி நீங்க வாசிக்கிறீங்க, நிறைய வாசிக்கிறத சொன்னீங்க. வாசிக்கிற பிள்ளை எங்கேயோ போகும்ன்றது நான் அறிஞ்சு கொண்டது. உண்மையில உங்கள் அம்மா அப்பா கொடுத்து வைத்தவர்கள். இப்படி ஒரு பிள்ளை தனக்கான கட்டுப்பாடை போட்டு சொல்லி கேட்டு இன்று எங்களுக்கு பெரியவர்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி செய்வீங்களா போற்றுதலுக்குரியது. நீங்கள் நீருடி வாழணும் பிள்ளைட இது வானமேல நிகழ்ச்சி சிறப்பாக மீண்டும் தொடரும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன் செல்லம். நன்றி 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 நிரஞ்சலா. நல்லது. கவிதன், நேர்களை நீங்களும் கதைக்க வேண்டுமாக இருந்தால் வந்து கவிதனோட கதையுங்கள். கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்குன்னு அதை தயவுசெய்து அதை வந்து பிரயோசனப்படுத்துங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் நாங்கள் அங்கே போக வேண்டும் அடுத்த நிகழ்ச்சிக்கும். கவிதன், நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாக இப்படியான விடயங்களை நீங்கள் எதிர்காலத்தில் கொண்டு வருவீர்களா எமது மக்களுக்கு, வேறு விடயங்களை? சரி அன்னைக்கு கவரேஜ் கொஞ்சம் என்னவென்றால், நீங்கள் இப்பொழுது இந்த தொலைபேசியை பற்றி கூறியிருக்கிறீர்கள், சரியா? இது வந்து கட்டாயமா நீங்கள் வந்து இப்படி சொல்லும் பொழுது நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது நானும் நீங்களும் தான் கதைக்கிறோம் என்று. ஆனால் வெளியிலே வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், சரியா? அப்போது நீங்கள் வந்து அடுத்தடுத்த காலங்களில் இனிமேல் வரும் பொழுது உங்களுக்கு எப்பொழுது நேரம் இருக்கிறதோ அப்பொழுது உங்களுக்கு, இப்போ பார்த்தீங்களா, நான் கேட்கவே இல்லை, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று மட்டும்தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் தொலைபேசியை பற்றி கதைத்தீர்கள். அதேபோல் இங்குள்ள நடைமுறை, இங்குள்ள விடயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து நிச்சயமாக வேறு விடயங்களை கொண்டு வருவீர்கள் எமது நேயர்களுக்கு வருங்காலங்களில். சொல்லுங்க அப்போ. சரி, அதற்கு முன்பாக அப்படியே இருந்து கொள்ளுங்கள். அப்போ அது அப்படியே இருந்து கொள்ளுங்கள், தயவு செய்து அப்படி இருந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நேயர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டு உங்களோடு கதைப்பதற்கு வந்திருக்கிறார்கள். மிக விரைவாக போக வேண்டும் நேயர்களே. தோமஸ் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஐயா. கவிதன், உங்களுடைய நிகழ்வை நான் கேட்டுக்கொண்டு பானமே இல்ல ப்ரோக்ராம் கேட்டுருக்கேன் ஐயா. உங்களோட மொபைலை பற்றி நல்ல அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. எங்களை மாதிரி ஆக்களுக்கு, வயது போனவர்களுக்கு, பிள்ளையோட தமிழுக்கும் இந்த அட்வைஸ் நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நான் மாமா பிஸியா இருக்கிறேன் ஐயா. நன்றி 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 தோமஸ், உங்கள் ஊக்குவிப்புக்கு நன்றி. அடுத்ததாக ஜேசுதாசன் இருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் லட்சுமி. வணக்கம் கவிதன். கதை. ஐயோ, இரண்டாவது தடவையாக உங்களோட பேசுறதுல எனக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. உண்மையில நிறைய கதைக்கலாம். நீங்கள் தொலைபேசிகளும் அந்த தொல்லைபேசிகளும் அதனுடைய பயன்பாடுகளும் பயனற்றவைகளையும் பற்றி சுருக்கமாக எங்களுடைய சகோதரி லட்சுமி அவர்களுடன் அருமையாக பேசியிருந்தீர்கள். உங்களுக்கு மட்டும் பயன்பட்டதல்ல, இப்பொழுது எங்களுக்கும் இது பயன்படுகிறது என்று கூறி உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் அறிவுக்கும் உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று கூறி மீண்டும் அடுத்த உயிரோடைய தமிழில் வந்து உங்களுடைய நல்ல கருத்துக்களை தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் கவிதன். வணக்கம் லட்சுமி. ஆம், வணக்கம். நன்றி நன்றி. சொல்லுங்கள். அப்படித்தான். நன்றி, வணக்கம். அடுத்ததாக புஷ்பவதி அம்மா வந்திருக்கிறீர்கள். வணக்கம் அம்மா, கதையுங்க கவிதனோட. வணக்கம் லட்சுமி. வணக்கம் கபிலன். மியா தொலைபேசியை பற்றி எவ்வளவு எல்லாம் படிச்சு வச்சிருக்கு. வாழ்த்துக்கள் அப்ப உங்களுக்கு. நன்றி ஆண்டி. நல்ல தைரியமா கதைக்கிறீங்க. நீங்களே நடத்தலாம் வந்து வானொலி. அடுத்த இனி வருங்காலத்தில் அவர்கள் தான் நடத்த போறார். இவரை யாரென்று தெரியுமா? எப்படி இருந்தார் என்று சொன்னால், நான் கண்ட பொழுதம்மா இவரது ஒரு சங்கிலி ஒன்று போட்டிருந்தார், சரியா? நான் முதலே சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது பார்த்தால் தனியே அந்த அந்த பதக்கம் இருக்கிறது தானே, அதிலே வந்து தனியே தமிழீழம் மட்டும் பொறித்த ஒரு பதக்கம் ஒன்று போட்டிருந்தார், அணிந்திருந்தார். அப்பொழுதே நான் யோசித்தேன், இவரை மெதுவாக பிடிச்சு இழுக்கத்தான் வேணுமெண்டு.
அடுத்தது இன்னிசை குரலிலும் வரப்போகின்றார் இல்லையா கவிதன்? எல்சி அடுத்த போட்டியில நான் பங்கு பெற போறேன். அதுதான் அப்படியா? நல்ல நல்ல வந்து பங்கு வெட்டி இன்னும் கட்டிக்காரனா பிள்ளை வேற வேணும் வாழ்த்துறோம் எல்லாரும். ஓகே, நன்றி அண்ணி. நன்றி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நன்றி லட்சுமி. ஓம் நன்றி புஷ்பவதியம்மா, நன்றி, வணக்கம். சரி, நேயர்கள் இணைந்து கொண்டார்கள். நல்லது. கவிதன், இப்பொழுது உங்கள் பெற்றோர் இருக்கிறார்களா? யார், அம்மா அப்பா யாராவது இருக்கணுமா பக்கத்தில்? இல்ல ஆண்டி, ஒரு நிமிடம் பக்கத்துல. சரி, பரவாயில்லை. நீங்கள் கதைத்ததே பெரிய விடயம். நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக தான் நான் கேட்டிருந்தேன். பரவாயில்லை. இனி வரும் காலங்களிலே வந்து நீங்கள் வேறு விடயங்களை கொண்டு வந்தப்போ இப்படியானவற்றை கொண்டு வரும்பொழுது நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நாங்களும் அதை இப்படியெல்லாம் இருக்கிறதா, சரி சரி இப்படியெல்லாம் செய்யலாமா? ஏனென்றால் பெரியவர்களுக்கு நாங்கள் எல்லாம் அந்த காலத்திலே உதவலோடு பிறக்கவில்லை. அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அந்த தொலைபேசிகளை பாவிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல விடயங்களுக்குள் நீங்கள் சென்று மென்மேலும் எமது மக்கள், தமிழ் மக்கள் வந்து இப்படி உலகத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லும் வகையில் வந்து நீங்கள் வளர வேண்டும். எங்கள் பிள்ளைகள் தான் எல்லோருமே இல்லையா? அப்போது வருங்காலங்களில் வேறு இதுகளை கொண்டு வாருங்கள். இன்று தொலைபேசியை கொண்டு வந்தீர்கள், உங்களுக்கு முடியுமான நேரத்திலே வந்து நீங்கள் வேறு இன்னும் ஒன்றோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். என்ன வேறு ஏதாவது சொல்ல போறீங்களா பூ? இல்ல மிக்க நன்றி. அப்போ ஒவ்வொன்றையும் அவ்வளவு தூரம் பிரித்து அப்படியே வேறு இது நன்மை இது தீமை, எவ்வளவு நித்திரை வந்து கொள்ள முடியாது, அது உடல் உழைப்பில்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் நாங்கள் வந்து இப்படி இருக்கிறோம். குடும்ப பாண்டிங், அதாவது அந்த குடும்பம் வந்து ஃபேமிலி வந்து சேர்ந்து இருப்பதை பற்றி சொன்னீர்கள். உண்மை, எவ்வளவோ உண்மை. ஒவ்வொரு பெற்றோர் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்தனி டெலிஃபோன், அதாவது தனித்தனி கைத்தொலைபேசியை வைத்துக்கொண்டு தங்கள் பாட்டிலே சிரித்து கொண்டிருக்கிறார்கள், எங்கேயோ பைத்தியகார ஆஸ்பத்திரியில் இருப்பது போல் இல்லையா? நான் உட்பட எல்லோருமே தான். அதை நாங்கள் நிச்சயமாக கொண்டு வந்து உடல் உழைப்புக்கு மிக்க இது கொடுக்க. அதுவும் இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்த தொலைபேசி தான் இந்த உலகத்திலே வந்து முக்கிய இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது, நன்மைக்கும் சரி தீமைக்கும் சரி. அதனால் வரும் பிரச்சனைகளும் நிறைய இருக்கின்றன, அதேபோல் நல்ல விடயங்கள் நிறைய இருக்கின்றன. மிக்க நன்றி. அப்போ நீங்களே அதை யோசித்து இப்படி கொண்டு வந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் நாங்கள் இணைந்து கொள்வோமா? நல்லது, மிக்க நன்றி, வணக்கம். நல்லது நேயர்கள், வானமே இல்லை சிறுவர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உண்மையில் அவர் வந்து கூறிய விடயம் எங்களுக்கு கூட, நாங்கள் பெரியவர்கள் கூட பிரித்து கதைப்பதற்கு எங்களுக்கு தெரியாது, எது நன்மை எது தீமை என்று சொல்வதற்கு எங்களுக்கு முடியாது. அவர் வந்து அவரது தகப்பன் ஒரு 2-3 கிழமைகளுக்கு முன்பாகவே அவர் கூறியிருந்தார், இந்த நாள் இந்த திகதிக்கு வந்து இவர் இணைந்து கொள்வார் என்று. நாங்கள் ஒரு குழுமம் ஒன்று இருக்கிறது அங்கே புலனத்திலே, குழுமம் ஒன்றை நாங்கள் இணைத்திருக்கின்றோம் எல்லோரையும். அப்போது அந்த வானமேலை குழுமத்திலே வந்து அவர்கள் சொல்வார்கள் யார் யார் இப்போ வரப்போகிறார்கள் என்று. சிறு துளி பெருவெள்ளம், எல்லோரையுமே நாங்கள் இணைக்க முடியாவிட்டால் கூட இருக்கும் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு வருவோம். ஏனென்றால் இதுதான் எங்கள் இலக்கு, இதுதான் எங்கள் கடமை. நாங்கள் வெறுமனே வந்து ஏதோ செய்துவிட்டு போகிறோம். பெரியவர்களுக்கு இருக்கும் அந்த உள்ளுக்கு வைத்து கதைப்பது அதெல்லாமே இல்லை. பிள்ளைகள் எங்கேயோ போய்விட்டார்கள், அவர்களை இன்று பாருங்கள் எப்படியெல்லாம் அவர்கள் கதைக்கிறார்கள் என்று. இதனால் வரும் நன்மை என்ன தீமை என்ன என்று பெரியவர்கள் தெரியாமலேயே அதற்குள் போய் முடங்கி கிடக்கிறார்கள். இன்று வந்து இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்தீர்கள் சொன்னால் ஒரு இடத்துக்குள் நாங்கள் போனோம் என்றால் மீண்டு வர முடியாமல் இருக்கிறது உள்ளுக்குள் போனோம் என்று சொன்னால். அப்போது சில பேர் கேட்பார்கள், என்ன இது கூட உனக்கு தெரியாதா, இது கூட என்ன, இதற்குள் டிக்டாக்கும் இந்த வலைத்தளங்களுக்கும் போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு அறிவை அது பெருக்குகிறதா? எல்லா விடயத்திலும் எத்தனையோ பேர் வந்து தேவையில்லாமல் அதை வந்து தேவையில்லாத விடயங்களுக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் தவிர்க்கும் முகமாக இன்று அவரோடு இணைந்திருந்தோம். கவிதன் டேவிட் பிரபாகரன், இவரோடு இன்று சிறுவர் நிகழ்ச்சி, அதாவது வானமையிலே நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டிருந்தீர்கள். நேயர்களே, வந்து வாழ்த்துக்குரிய உங்களுக்கும் மிக்க நன்றி. இனி வரும் காலங்களில் இன்னுமொரு சிறுவரோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்குமே மிக்க நன்றி.